ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக பேசிடுவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு வந்து இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு வந்து மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து அவருடைய கலர் வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை, அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட, நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் வந்து இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சி வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு, இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனித தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளாக இருக்கிறது, ஊர் தலைவர்களாக இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா இந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும்.
எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சியை கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றாரு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றாரு. ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி. இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா எல்லாரும் பாருங்க, அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியாக கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மித்ரா டிவி சார்பாக நம்ம இதை அற்புதமாக கொடுக்குறோம். இதை இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாது, கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்குவார். குரு கேட்டு வாங்கி. குரு மருத்துவம், மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாய மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சி நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது இல்லை? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். பரல், குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப்.
சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும். பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும். சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம் பெரிய பொருளாதாரம். ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு, நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி, பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்குறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறது நான் ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. தினந்தோறும் பிரச்சனை, நாள்தோறும் பிரச்சனையா இருக்கு. ஒரு பொழுது கலந்துருச்சுன்னா அடுத்த நாள் பொழுது போறக்குள்ள பயமா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கோச்சாரமா குரு பயிற்சி வந்துருச்சு. ஸோ குரு பகவான் இந்த பிளேஸ்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு எந்த பலன்கள் தராரு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா 5ஆம் இடத்துக்கு குரு. மீனராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி, 6ல் கேது, 12ல் ராகு, நல்லதையே செய்ய விடாம 4ல் குரு, இத்தனையும் போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருந்த மீனத்துக்கு விடிவு, விமோச்சனம், விடுதலை, எந்த பிரச்சனையும் இல்லாம விடுதலை கிடைச்சு நிம்மதியா இருக்கக்கூடிய காலம். இதுல ராசியாதிபதி உச்சம் பெற்று தன் ராசியவே பார்க்கிறார். அப்போ டைனோசர் பலம். என்ன பலம்? டைனோசர். யானை பலம் இல்ல, டைனோசர் பலம். அப்படி ஒரு பெரிய பலத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு சார். உங்களை வீட்டில இருந்துட்டே புனிதப்படுத்துது சார் குரு பார்வை. உங்களுக்கு ஒரு புனிதத்தன்மை கிடைக்க போகுது சார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சார். இப்போ அற்புதமான ஒரு காலம். மீனம் வந்து எப்படி ஒரு விமோச்சனம் அடையுதுன்னா புனித பார்வையால் விமோச்சனம் அடையுது. இது என்ன செய்யுதுன்னா 5ஆம் இடத்துக்கு வருது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை. உங்க குழந்தைய பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா அந்த குழந்தை சூப்பரா மாறிடும், ரெடி ஆயிடும். 5ஆம் இடம்ங்கிறது புத்தி, 5ஆம் இடம்ங்கிறது சிந்தனை. இப்போ உங்க புத்தி எப்படி வேலை செய்யும்னா, எதை தொட்டாலும் அந்த ரூட்டை கரெக்டா கொண்டு போறதுக்கு உங்க புத்தி வேலை செய்யும். உங்க சிந்தனை எப்படி இருக்கும்னா அப்படியே தெளிந்த நீரோடை போல் இருக்கும். இந்த ஒரு நீருக்குள்ள பார்த்தா எல்லாம் கல்லு மண்ணெல்லாம் தெரியுமில்ல, அந்த மாதிரி தெளிந்த நீரோடைய மாறிடும். மணிகண்டன் கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்போமா? அவர் கரெக்டா இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, கரெக்டா பேசுறாரு, சஜஷன் கேட்டுக்குமான்னு உங்ககிட்ட சஜஷன் கேட்கிற காலமா, உதாரணத்துக்காக சொல்றேன், சஜஷன் கேட்கிற காலம்னு வச்சுக்கோங்க. அப்படி 5ல் குரு வரும்போது ஒருத்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி நமக்கு கடவுள் கொடுத்துட்றான். ஒருத்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதியை கடவுள் கொடுத்துட்றாரு. உங்களை மதிக்காதவங்க, உங்களை கரிச்சு கொட்டினவங்க, உங்களை வந்து கவலைப்பட வச்சவங்க, இவங்க எல்லாமே வந்து உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட போறாங்க. குடும்பம், நண்பர்கள், உறவுகள், வேலை செய்யற இடம், தொழிலாளிகள், தொழில் செய்யற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்க போகுது. பதவி, பட்டம், அவார்டு, ரிவார்டு, என்ன தேவை எல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கும். சூப்பரா இருக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்கும். சிந்தனை தெளிவாகுது, ரூட் கிளியர் ஆகுது, நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகுது, உங்க திங்கிங் வந்து ஃபேவரபிளா இருக்கும், உங்களுக்கு சாதகமாக்கி உங்களை சாதனையாளராக மாற்றும் அப்படின்னு சொன்னா அது மிகையே இல்லை.
ஏன்னா தொழில்காரகன் ராசிநாதன், 1 10 மீனத்துக்கு அவர் உச்சம் பெற்று 5 இருக்காரு. பதவி, பட்டம், பெயர், புகழ், அரசு பணிக்கு எழுதுறேன், மருத்துவர் ஆகிறேன், இந்த கனவெல்லாம் இப்ப நிறைவேறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கௌரவம் பாதிச்சவங்களுக்கு கௌரவம் புதுப்பிக்கப்படும். கோயில் கட்டிட்டு இருக்கிறேன், இறைப்பணியை ஏற்கிறேன் அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு சாதகமான காலம். உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபிளா வரப்போகுது. 5ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்க குழந்தைகளை பத்தின கவலை, அது இது பிரச்சனை, சுபகாரியம் நின்றுட்டே இருக்கு, நடக்காம இருக்குன்னு குழப்பமா இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அர்ச்சதை போடுகிற காலம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலத்தை கொடுக்குது. நிறைய புனித யாத்திரை மேற்கொள்வீங்க. உங்க பேர்ல புகழ் வரும், கௌரவம் வரும், பெருமை வரும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், நல்லா தூங்குவீங்க, எங்க போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், உங்களை நினைச்சு உங்களுக்கே பெருமையா இருக்கும், 2 பணம் நம்ம சேர்த்த முடியுதே அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். நண்பர்களோட போனாலும் நல்ல நண்பர்களோட போக வைக்கும், எங்க போனாலும் நல்ல வார்த்தை மட்டுமே பேச வைக்கும். மற்றவங்க பேசும்போது அந்த சிந்தனையை கிரகிச்சு அவங்களுக்கு கரெக்டா பதில் சொல்ல வைக்கும். நீங்க எங்கேயாவது போய் நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னா உங்க பேச்சை கூர்ந்து கவனிப்பாங்க. கரெக்டா பேசுறாருப்பா, பர்ஃபெக்டா பேசுறாருப்பா அப்படின்னு. அப்ப அந்த குரு எங்க பாக்குறாருன்னா ராசியை பார்த்துட்டு, ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்துட்டு, ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டு, 5ஆம் இடத்துல உட்கார்ந்து ராசி, லாபம், பாக்கியம், பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து பார்க்கிறார். என்ன பீரியடு தெரியுங்களா? கோல்டன் பீரியடு சார். அதாவது தங்க குவியல் மாதிரி சார். ஒரு தங்க சுரங்கத்துல உங்களை கொண்டு போய் விட்டுட்டு பூரா தங்கமா இருக்கு சார். நீங்க போய் அங்க நின்னீங்கன்னா உங்க மனசு என்ன ஃபீல் பண்ணும்? சார் இங்க வந்து நம்ம நிக்கிறோமே, என்னமா இருக்குயா அப்படின்னு நமக்கு ஒரு மனசு சொல்லுமா இல்லையா? அப்படி மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலத்தை அள்ளி 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 கொடுக்க வருது. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? இதுக்கு மேல என்ன இருக்கு? அவங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம். படிப்பு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, மரணப்படுக்கையில் இருந்தா கூட தண்ணீர் தெளிச்சு எழுப்பி விட்டுரும். எந்திரிச்சு உட்காருப்பா, இன்னொரு 1 வருஷம் இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு புனிதம் பண்ற காலம் இது. நான் ஏற்கனவே மகரத்துக்கு இறைவனின் நேரடி பார்வையில் சொன்னேன். இப்ப நான் இதை என்ன சொல்றேன்னா, 7 லோகம் இருக்குல்ல, அதுக்கான அதிதேவதை யாருன்னா அன்னை புவனேஸ்வரி. அன்னை புவனேஸ்வரி. அப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வமான சக்தி மிகுந்த தெய்வத்தின் பார்வையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அம்மா உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்க மனைவி உங்களை புரிஞ்சுக்குவாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், டைவர்ஸ் ஆகியிருந்தா மறுபடியும் டைவர்ஸ் ஆனா கூட நாங்க சேர்ந்தே வாழ்றங்கிற ஒரு நன்மதிப்பு, குழந்தைகளை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா சரியாகக்கூடிய காலம் எல்லாமே. இதுல உங்களுடைய சுயஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கணும். சுயஜாதகமே மோசமா இருந்தா கூட இந்த 5 இருக்கிற குரு நல்லதான் செய்வார். இப்ப சுயஜாதகத்துல சூப்பரா இருக்குதுன்னு வைங்க, தசாபுத்தி எல்லாம், இந்த குரு இன்னும் டபுள் ஜாக்பாட் சூப்பர் அள்ளி கொடுத்துருவார். இப்ப லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தையில் வெற்றி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ், திடீர் முன்னேற்றம், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். எதுல இன்வெஸ்ட் பண்ணா எதுல காசு வரும்னு இப்ப உங்க அறிவு சூப்பரா சொல்லும் உங்களுக்கு. நீங்க போய் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா காசு எடுத்துருவீங்க. அப்ப மீனராசிக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஜாக்பாட். ஆனா இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது அந்த சனியின் தாக்கம் கம்மியாகும். அதான் குரு பாத்துறாரு, ஜென்மச்சனி குரு பாத்துறாரு. அந்த குரு சனியை பார்த்தாருன்னா அது கெட்ட கர்மாவை செஞ்சுட்டு இருக்குன்னு வைங்க, அந்த கர்மாவை நற்கர்மாவா மாத்தும். நல்ல கர்மாவா சாப்பிடு, நல்லாரு அப்படின்னு இருந்தாலும் அந்த ராசி குரு வீடு இல்லையா, அங்க போய் சனி உட்கார்ந்து இந்த குருவே பாத்துறாரு. அப்ப சனி வாலாட்ட முடியாது. சனி கர்மகாரங்க, சனி கர்மகாரங்க, குரு புனிதத்துக்கானவன். குரு புனிதம். சனி வந்து ஒரு உப்பு தண்ணி, குரு கங்கை நீர். எப்படி? அப்படி வந்து வேலை செய்யும். உப்பு தண்ணி தாகம் தீர்க்காது, ஆனா கங்கை நீர் பாவம் தீர்க்கும்ங்கிறான். தாகமும் தீர்க்கும், பாவமும் தீர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு குரு வர்றாரு. அப்ப உங்களை புனிதமாக்குற. கண்டிப்பா 12 வருடத்துக்கு ஒரு முறை அங்க வருவாரு சார். உச்சம் பெறது அப்பதான். இந்த பீரியட மீனராசிக்காரங்க மிஸ் பண்ணக்கூடாது சார். தொழில் தொடங்குறது இந்த மாதிரி விஷயம், அது அவங்க ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். அவங்க ஜாதகத்தையும் பார்க்கணும், தசாபுத்தி. ஆமா. ஆனா இப்ப தொழில் தொடங்கினா ஓடும். ஆனா தசாபுத்தி சரியில்லைன்னா இந்த குரு அடுத்த வீட்டுக்கு மாறும்போது பிரச்சனை பண்ணும். அதை நம்பி இறங்கக்கூடாது. புரியுது. இப்ப தசாபுத்தி சூப்பரா இருக்கு, யோக தசை தான் நடக்குது, தொழில் தொடங்கலாம் அப்படின்னா இப்ப ஓகே, நேரங்காலம் நல்லா இருக்கு, கோச்சாரமும் நல்லா இருக்குங்கும் போது நமக்கு இரட்டிப்பு பலன் கொடுத்துட்டு தான் போவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் குழந்தைகளோட ஹெல்த்ல பிரச்சனையா இருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன், இப்ப சரியாகுமானா நல்ல மருத்துவர் கிடைப்பார்.
இப்போ இன்னொன்னு சொல்றேனே, இந்த காலகட்டத்தில் இவர்கள் குலதெய்வத்தை வழிபட பெரிய நன்மை நடக்கும். 5ல் வர்றாரு. இதை விட ஒரு பியூட்டி சொல்றேன். புனித நதி நீர் எங்க ஓடுதோ, காவேரி, கங்கை, தலைக்காவேரி எங்க ஓடுதோ அங்க போய் நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ பல ஜென்ம கர்மாவை நீங்க தீர்த்துக்க முடியும். பல ஜென்ம கர்மாவை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் சார். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் சார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நீங்க உங்களை கொண்டு வந்து புனிதமான இடத்துல உட்கார வைக்கணும். ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு ஏசி ரூம்ல, ஒரு தங்க சிம்மாசனத்துல, ஒரு 5-6 பேர் புடைசூழ ஒரு ராஜ விருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? சாப்பிடு, அது சாப்பிடு, இது சாப்பிடுனா எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஒரு டம்ளர் மோர் கிடைச்சாலே போதும். இதுல ஃபுல்லா அப்படியே 5 வகையான இனிப்பு, அறுசுவை விருந்து இதெல்லாம் கிடைச்சதுன்னா என்ன? இப்படி நவகிரக நாயகியில விஜயகாந்த் தற்கொலை பண்ணிக்கு போவார் படத்துல. அதுல வந்து மேல இருந்து 2 கிரகங்கள் பேசிக்கும். இன்றிலிருந்து செவ்வாய் திசையில் சந்திர புத்தி ஆரம்பிப்பதால் சந்திரமங்கலமாக யோக வேலை செய்து இவன் இன்றிலிருந்து ராஜாவை போல் வாழ்வான்பார். ஆனா அவர் தற்கொலை பண்ணிக்கு போயிருப்பார் அந்த படத்துல. புரியுது. ஆனா மீட்டு கொண்டு போய் ராஜாவோட மகளை யதார்த்தமா இவர் செய்யற வேலை பூரா மகளை காப்பாத்துற மாதிரியே தெரியும். இவருக்கு ஒரு பெரிய ராஜ உபசரிப்பு நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நேரம் மாறும். சந்திர திசையில் ராகு புத்தி பொழுது தொடங்குவதால் இவன் சிக்கலில் சிக்க போகிறான்னா செய்யாத குற்றத்துக்கு கட்டி வச்சிருவாங்க. அந்த படத்தை போய் பாருங்க. நவகிரக நாயகி விஜயகாந்த் போர்ஷன் மட்டும் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த நவகிரகங்கள் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குது, நம்மளுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத அழகா நம்ம பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கும். அப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த காலகட்டம் வரும்போது நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் உச்சத்துக்கு கொண்டே உட்கார வச்சே தீரும். அப்படியெல்லாம் ஒரு கிரகம் இருக்கு. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை நம்ம சரியா பயன்படுத்தி இந்த 5ல் வந்த குரு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், வெற்றி, பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, தன்மானம் எல்லாத்தையும் நல்லா அள்ளி கொடுத்துட்டு போக போகுது. சந்தோஷமா இருங்க. 12 ராசிக்கு பிரமாதமா பயிற்சி பலன் சொல்லிட்டேன். மீன ராசிக்கு அருமையான இடத்துக்கு குரு வரதை நினைச்சு சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.